பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யனாக்குகிறவர். கர்த்தருடைய சித்தம் நாம ஐஸ்வர்யனாக இந்த பூமியில வாழ்வது தான். நன்றாக, மேன்மையாக, உயர்வாக இருப்பது தான் கடவுளுடைய சித்தம். அதனால்தான் இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, அவருடைய ஆசீர்வாதம் நம்மை ஐஸ்வர்யனாக்கும் என்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 லைன்ல ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர் அது. உங்களுடைய பணத்தை அது பெருகும். முதலாவது, நாம் சம்பளம் வாங்கும்போது நாம் என்ன செய்கிறோம்னா, உடனே அதை எடுத்து பயன்படுத்துகிறோம். அப்படி செய்யாமல் நம்ம சம்பளம் வாங்கும்போது அது சொற்பமாக கூட இருக்கலாம். அந்த காசை எடுத்து கர்த்தருக்கு முதல்ல, ஆண்டவரே எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறீங்க, இந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊதியத்துக்காக முதல்ல நாம் நன்றி சொல்லணும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒருவேளை நீங்கள் காசாக வாங்கலாம், இல்லை பேங்க்கில் பணம் விழலாம், உங்களுக்கு சம்பளமாக இல்லை வருமானமாக வரலாம். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒருவேளை பணமாக இருந்ததுன்னா கையில் எடுத்து வச்சிங்க, எவ்வளோ ஊதியம் வாங்கினீங்களோ அதை எடுத்து வச்சிங்க. இல்லை உங்கள் பேங்க்கில் விழும்னா, ஒருவேளை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அமௌண்ட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்குங்க. இல்லை எஸ்எம்எஸ் வருது இல்லையா, எவ்வளோ அமௌண்ட் உங்கள் பேங்க்குக்கு வந்திருக்குன்னு, அந்த எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. கர்த்தருக்கு முதல்ல அதற்கு நன்றி சொல்லிட்டு, அந்த காசை பார்த்தோ இல்லை பேங்க்கில் வருகிற அந்த அமௌண்ட்டை பார்த்தோ சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் கோடான கோடியாக இது பெருகட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நீங்கள் வாங்கின ஊதியத்தை பார்த்து இல்லை காசை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இயேசுவின் நாமத்தில் இது கோடான கோடியாய் பெருகட்டும் என்று சொல்லி பயன்படுத்த ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 6 மாதத்தில் நிச்சயமாக உங்கள் வருமானம் அதிகரித்து இருக்கும். நிறைய வழிகளில் காசு வருகிறத உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறத பார்க்க முடியும். புதிய வியாபாரங்களை நீங்கள் தொடங்குகிறத, வெற்றிகரமாக நடத்துகிறத, அதனால் வருகிற வருமானத்தை உங்களால் பார்க்க முடியும். இன்னும் பல வழிகளில் உங்களுக்கு காசு வரும், உங்களுடைய வருமானம் அதிகரித்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு காசு சேல்ரி வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு முதல்ல அதை எடுத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நன்றி சொல்லுங்கள். முதல் ஜெபம் ஒரே லைன் தான். அடுத்த லைன் என்னன்னா, அந்த பணத்தை பார்த்தோ இல்லை அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தோ நீங்கள் பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் கோடான கோடியாய் பெருகட்டும்னு சொல்லி பேசுங்க. அப்படி நீங்கள் பேசும்போது கொஞ்சம் காலத்தில் அது மல்டிப்ளை ஆகி உங்களை ஐஸ்வர்யன் ஆக்குகிறத, நீங்கள் வர வர ஐஸ்வர்யன் ஆகுறத உங்களால் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். காட்